friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பிரெட் சாண்ட்விச். ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி, டக்குன்னு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டீ டைம் ஸ்நாக்குக்கோ இது ஒரு பெஸ்டான சாய்ஸ்ங்க. ஹெல்தியானதும் கூட. ஏன்னா இங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் இந்த பிரெட் சாண்ட்விச் பண்றோம். சோ எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரெட் சாண்ட்விச் பண்றது ரொம்ப சுலபம். ஈவன் புதுசா சமைக்க பழகுறவங்க கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணிரலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ரெண்டு விதமான பிரெட் சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்டா நம்ம இந்த பிரெட் சாண்ட்விச்சுக்குள்ள வைக்கிற அந்த கிரீன் சட்னியை ரெடி பண்ணிரலாங்க. இங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த தண்டோடவே சேர்த்து விடுங்க. அடுத்தது ஒரு அரை கைப்பிடிக்கு புதினா இலைகள், ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள், கூடவே 2 பச்சை மிளகாய். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, கூடவே 1/2 இன்ச் சைஸுக்கு இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு. நான் இங்கே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இந்த எலுமிச்சை சாறு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, அழகான க்ரீன் கலரில் நம்ம அந்த சாண்ட்விச்குள்ளே எல்லாம் வைக்கிற க்ரீன் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு பவுலில் இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்குன கேரட், அடுத்ததாக பொடியாக நறுக்குன கேப்சிகம் குடைமிளகாய், கூடவே 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன கேபேஜ், பொடியாக நறுக்குன தக்காளி 1 கப்பு, அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன பவுலில் போட்டுக்கிட்டேன், கலக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய பவுலுக்கு நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உப்பு மிளகுத்தூளோட கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மைனஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் சேர்த்துக்கிறேன். மைனஸ் நம்ம வீட்லேயும் பண்ணலாம், கடைகள்லேயும் ரெடிமேடாக கிடைக்கிது. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பேக்கரி ஸ்டைல் பிரெட் சாண்ட்விச். ஸோ நம்ம மைனஸ் சேர்த்து செய்கிற பிரெட் சாண்ட்விச்சும் நான் இங்கே செஞ்சு காமிக்க போகிறேன். மைனஸ் இல்லாமல் எப்படி செய்கிறதுங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியாக மைனஸ் சேர்த்து செய்கிற அந்த பிரெட் சாண்ட்விச் பார்த்துடலாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி. அடுத்தது இங்கே பிரெட் சாண்ட்விச்சுக்கு நான் வந்து சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு பிரெட் வந்து விதவிதமாக கிடைக்குதுங்க. வீட் பிரெட், மல்டிகிரெயின் பிரெட், சாண்ட்விச் பிரெட், மில்க் பிரெட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பிரெட் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் கொஞ்சம் பட்டர் தடவிடலாம். ரெண்டு ஸ்லைசஸ்லேயும் நல்ல பட்டர் தடவியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை தடவிடுவோம். ஸோ தேவையான அளவு க்ரீன் சட்னி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பச்சை சட்னி 2 ஸ்லைசஸ்லேயுமே நல்லா தடவியாச்சு. இந்த க்ரீன் சட்னி சாண்ட்விச்சுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லதும் கூட. நல்ல மல்லி இலையும் நம்ம புதினா இலையும் சேர்த்து செஞ்சுருக்குறோம். ஸோ ரொம்ப நல்லதும் கூட. இப்போ ரெடியாக நம்ம கலந்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து நல்லா ஃபில் பண்ணி விட்டுருவோம். ப்ரெட்டோட ஒரு ஸ்லைஸில் இந்த வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணிக்குவோம். அடுத்த ஸ்லைஸ் எடுத்து அது கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா இப்படி கரெக்டாக வச்சு விட்டு ஒரு அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா சீல் ஆகிக்கும். இப்போ நம்ம இது மேலே நல்லா பட்டர் தடவி விட்டுறலாங்க. தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா இப்படி தடவி விட்டுருவோம். பட்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிட்டு நம்ம தடவி விடும்போது ஈஸியாக தடவிக்கலாம். பட்டருக்கு பதிலாக கீ சேர்க்கலாமா சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். பட் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பட்டர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிடலாங்க. இங்கே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து போட்டு நல்லா மெல்ட்டாக விட்டுட்டு பட்டர் தடவாத பகுதியை ஃபஸ்ட்டு அது மேலே எடுத்து வச்சு விட்டுருவோம்.
நல்லா ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுறலாம். ஸோ நல்லா அந்த பட்டர் உருகி நல்லா அழகாக டோஸ்ட் ஆகி வரும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து திருப்பி போடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக டோஸ்டாக விட்டு திருப்பி போடுங்க. இப்படி ஈவனாக ப்ரௌன் ஆகி வரும். இன்னொரு 2 நிமிஷம் நம்ம திருப்பி போட்ட அந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பிரெட் சாண்ட்விச் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நிறைய வெஜிடபிள்ஸோட அழகாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா அழகாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு டிஃபன் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கோ ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது மைனஸ் இல்லாமல் எப்படி பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுங்கிற ரெசிபியை பார்த்துடலாங்க. இங்கே ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்து ரெண்டும் கலந்து விட்டுக்கிறேன். சாண்ட்விச்சுக்கு மைனஸ் வேண்டான்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது நல்ல ஒரு ஈஸியான சாய்ஸாக இருக்கும். இப்போ இங்கே அதே மாதிரி 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீட் ப்ரெட், மல்டிக்ரெயின் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட்டில் தான் இந்த ரெசிபியை செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு சைடு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை தடவிடலாம். க்ரீன் சட்னி இல்லாமல் வெறும் இந்த சாஸஸ் மட்டும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். அது உங்கள் விருப்பம். அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். பட் க்ரீன் சட்னி கொஞ்சம் ஹெல்தி, இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது நீங்கள் உங்கள் சாய்ஸுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்லைஸில் நம்ம சாஸை தடவி விட்டுறலாம். இதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த காம்பினேஷனும். இப்போ இதில் நம்ம ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளரிக்காய், அடுத்தது நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணின தக்காளி. தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா அடுக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மேலே பட்டர் தடவி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பட் இதுக்கு மேலே சீஸ் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக சீஸ் வைக்கலாம். அதாவது சீஸ் ஸ்லைஸும் வைக்கலாம். மொசரல்லா சீஸை இப்படி நம்ம மேலே தூவிட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸை மேலே தூவி விட்டு தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். குழந்தைங்க பர்டிகுலர்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு சீஸ் எல்லாம் கொடுக்கறது நல்லதாங்க. ஏதாவது ஒரு சமயம் இந்த மாதிரி சீஸ் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நல்லா இந்த சீஸையும் மேலே தூவி விட்டு இந்த ஸ்லைஸ் எடுத்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுட்டு மேலே ஸ்லைஸில் நம்ம பட்டரை தடவி விட்டுருவோம். நல்லா ஈவனாக இப்படி பட்டரை தடவி விட்டுட்டு சூடான பேனில் கொஞ்சமாக பட்டரை சேர்த்து மெல்ட் ஆக விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாண்ட்விச் ப்ரெட்டுக்கான ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து மேலே அப்படியே வச்சு விட்டுறலாம். லைட்டாக இப்படி அழுத்தி விடுங்க. ஸோ ஈவனாக நல்லா ப்ரௌன் ஆகி வரும். மூடியை போட்டு விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் டோஸ்டாக விட்டுட்டு எடுத்து திருப்பி போடுவோம். அந்த சைடும் நல்லா இன்னொரு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆக விட்டுருங்க. கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ஸோ ஈவனாக நல்லா டோஸ்ட் ஆகும். அந்த உள்ளெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரும். அவ்வளோதாங்க, அருமையான பிரெட் சாண்ட்விச் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸி சிம்பிள் டிஃபன் ரெசிபி, கண்டிப்பாக ஹெல்த்தியானதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.